அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வருஷத்துக்கான போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல கண்டிப்பா 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான 2025க்கான முதல் அரசு வேலையாக இந்த ஜிடிஎஸ் வேலை வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குதுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 32,500 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடுக்கு மட்டும் வந்திருக்க வேகன்சி. இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 98,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து மினிமம் இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், அதற்கான தெளிவான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் எவ்வளவு சம்பளம், மேக்சிமம் எவ்வளவு சம்பளம், இந்த வேலை வாய்ப்புல யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, யாருக்கு முன்னுரிமை கிடையாது, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின முழு அப்டேட்டுமே பார்க்க போறோம். அடுத்ததா இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்லாம் வேணும், சரிங்களா? அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஆன்லைன்ல பண்ணும்போது நம்ம மொபைல்லேயே பண்ணிக்க முடியும், லேப்டாப்லேயே பண்ணிக்க முடியும், பிசிலேயே பண்ணிக்க முடியும், அதுவும் வீட்டில இருந்தே நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்கான கைடன்ஸுமே நமது சேனல்லையே வழங்கப்படும். சரிங்களா? இதை நான் வந்து அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பே பண்ணணும், ஆன்லைன்ல பே பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் எல்லாமே A to Z எல்லா தகவலையுமே நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபார்மெட்ல இருக்கணும், அதை எப்படி எடிட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா ஒரு பேக்கேஜாவே இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா இந்த அரசு வேலை வந்திருப்பது எல்லாருக்கும் தெரியாகும். ஸோ தெரிஞ்சது அப்படின்னா அவங்களும் சீக்கிரமா அப்ளை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அரசு வேலைக்கு போகிறதுக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்யர்மென்ட் 2025க்கான புதிய நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலா நமக்கு 32,500 பிளஸ் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆவலோட காத்திருப்பீங்க. ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்னென்ன போஸ்டிங்னு சொல்லிட்டு. இப்போதான் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கும் நான் தெளிவா சொல்றேன். என்னன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுப்பாங்க. என்னன்னா கிராமின் டக் சேவக், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம விண்ணப்பிக்க போறோம். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளவு மார்க் இருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 போஸ்டிங்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்த கிராமின் டக் சேவக்ன்றவர் அவர் வந்து சுருக்கமா ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு ஒரு லெட்டர் வருதுன்னா ஒரு நபர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் எதுவும் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க பேரு தான் வந்து கிராமின் டக் சேவாக் ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஊரா போயிட்டு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்க டெலிவரி பண்றதுதான் அவருடைய வேலை. சரிங்களா? ஜாப் நேச்சர் அப்படிதான் இருக்கும் அவருக்கு.
அடுத்ததா பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முழுக்க முழுக்க வந்து ஆஃபீஸ் ஒர்க் தாங்க. ஏன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட ஹெட் ஆஃபீஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும் அவருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு பின்கோட் நம்பருக்கும் எவ்வளோ லெட்டர் வந்திருக்குது. அவர் கரெக்ட்டா வந்து இந்த பின்கோடுக்கு இவ்வளோ லெட்டர், இவ்வளோ பார்சல் போகணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து தனித்தனியா பிரிச்சு வைப்பாரு. இவர் தான் வந்து அவருடைய வேலை அதுதான். ஸோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை. அடுத்ததா வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அவருடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிராமின் டக் சேவக் இருக்கார் இல்லையா? அவர் இல்லாத நேரங்கள்ல இவர் தான் வந்து அந்த லெட்டர் எல்லாம் கொரியர் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலையும் சேர்த்து தான் பார்க்கணும். சரிங்களா? அவருக்கு 2 விதமான போஸ்டிங் இருக்கு. ஸோ 2 வேலையும் அவர் தான் சேர்த்து செய்யணும். ஸோ அவருடைய ஜாப் நேச்சர் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததா இதற்கான டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா நமக்கு 32,500 பிளஸ் வேக்கன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதுல 3 போஸ்டிங்கும் சேர்த்து தான் இவ்வளோ வேக்கன்சிங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளை மோட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தாங்க பண்ணியாகணும். இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நம்ம பண்ணியாகணும். ஸோ ஆன்லைன்ல பண்ணும்போது என்னோட வெப்சைட்டுமே நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ண பாருங்க. அப்படியே முடியல அப்படின்னா, நானே அப்ளை பண்ற வீடியோஸ் குடுப்பேன். அந்த அப்ளை பண்ற வீடியோஸ வந்து நீங்க எப்படி என்ன ஏதுன்றத ஏ டூ இசட் எல்லாமே தெளிவா நீங்க பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல யாருமே வந்து விண்ணப்பிக்காம இருக்க முடியாது. சரிங்களா? அடுத்ததா இதற்கான சம்பளம். ஏன்னா இதுல எல்லாருமே எதிர்பார்க்கிறது எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் பெர் மந்த்துக்கு, போக போக இன்கிரிமெண்ட் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதற்கான ஒரு அப்டேட் தான் இது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்க நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க 10,000 ஸ்டார்ட் பண்ணி 29,000 வரைக்கும் இது வந்து ஜென்ரலான சம்பளம் தான். இது இல்லாம கவர்மெண்டோட அலவன்சஸ் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம போக போக ஒரு 5 வருஷம், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 50,000 1,00,000 வரைக்கும் இதுல வந்து சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வயது வரம்பு. இந்த வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் ஏஜ பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து 40 வயசு வரைக்கும் நீங்க ஜென்ரலா இருக்கவங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதுவே நீங்க எஸ்சி, எஸ்டிஆர், பிடபிள்யூஆர் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு. 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நான் வந்து ஓபிசில வரேன். பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கலாம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 43 வயசு வரைக்கும் அதாவது 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளை பண்றதுக்கான அப்ளை ஃபீஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இப்போ யாரெல்லாம் ஓபிசில வருவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்கலாம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து ரூ. 100 ஃபீஸ் வந்து கட்டணும். ஆன்லைன்லயே தான். ஓகேங்களா? ஸோ அதை விட எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க ஆன்லைன் பேமெண்ட் தான். சரிங்களா? அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அவங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்க வச்சு தான் உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அதுல மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதுல செலக்ட் ஆனீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3 டோட்டலா வந்து 5லேருந்து 6 மெரிட் லிஸ்ட் வரும். அந்த 6 லிஸ்ட்ல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல உங்க நேம் வந்தா கூட செலக்ட் ஆகிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3, 4 விதமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் குடுத்து அங்க ட்ரெய்னிங் போக சொல்லுவாங்க 20 நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரெகுலரா குடுத்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் செலக்ஷன் ப்ராசஸ். அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜின்னு சொல்லிட்டு எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் வேலிடேட் தான். ஆனா அந்த மார்க்லாம் அந்த பெர்சன்டேஜ்லாம் வந்து இதுல வேலிடேட் பண்ண மாட்டாங்க. வெறும் உங்களுடைய 10வது மார்க்க வச்சு தான் இதுல வந்து மெரிட் லிஸ்ட்டே போடுவாங்க. சரிங்களா? அடுத்ததா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்தது சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே ரொம்ப அவசியம். இல்லாதவங்க நீங்க எல்லாமே இத வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். ஸோ இந்த கவர்மெண்ட் வீடியோ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நான் சொல்ல ஒண்ணு மறந்துட்டேன். எப்போ விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையா? ஸோ இது வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ சரிங்களா? கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த டேட் சொல்லுவேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு வீடியோல அப்ளை பண்ற வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.